கடையார்மூடு காட்டாவிளையைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவன் டிவைன் சிட்டி ஒரு சிட்டி ஃபண்டும் ஒரு நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தார். அவர் ஏழைப்பட்ட பாவப்பட்ட மக்களிடமிருந்து 10,000 ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரை உள்ள சீட்டுகள் நடத்திட்டு இருந்தார். இவர் சீட்டு முடித்ததும் அந்த சீட்டு முதிர்வானதும் அந்த பணத்தை அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் வீடு கட்டியதுக்கும் திருமண செலவுகளுக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. அவன் சொல்லியிருந்தான், நான் இந்த பணத்தை நான் கையில் வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைப்படும் போது தருவேன், அதுவரையும் உங்களுக்கு நான் வட்டி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடமிருந்தெல்லாம் பணத்தை வாங்கி சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்களுக்கிட பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு திடீர்னு அவன் குடும்பமாக தலைமறைவானான். இந்த மக்கள் போய் பணத்தை கேட்கறதுக்காண்டி அவனை தேடின பிறகு ஒரு இடமும் கிடைக்கல. கடைசியில் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்றிருந்த சட்டமன்ற உறுப்பினர் தாரகப்பட்டிடம் புகார் பண்ணி அவங்க நமது நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் கொண்டு மனுவாக கொடுத்தார்கள். அது சுமார் 2 வருடங்களாக அவனுக்கு தேடுதல் பணி நடந்துட்டு இருந்தது. ஆனால் அவங்க அவனை பிடி கிடைக்கல. திருப்பி தற்போது இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் டி பிரவீன் அவர்கள் முயற்சியில் அவர்கள் பரிந்துரையில் தற்போது அவனை அந்த சென்னை தாம்பரம் பகுதியில் வச்சு அவனை கைது செய்தார்கள். கைது செய்து இப்போது கொண்டு அவனை விசாரணைக்கு உட்படுத்தி அவர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும் இப்போ அந்த பணத்தை அவனுக்கு மீது தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ஏழை மக்களுக்கு மீட்டு கொடுக்கிறதுக்கு வேண்டிதான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். நாங்கள் அது முயற்சி எடுத்திருக்கிறோம். ஆமாம், அவர் வேணும்னே பிளான் பண்ணி திட்டமிட்டு இவர் இந்த சொத்துக்களை எல்லாம் மாற்று ஆட்களுக்கு பேருக்கு எழுதி வச்சுட்டு இவருக்கு சொந்தக்காரர்கிட்ட ஃபேமிலியில் உள்ள இவனுக்கு சொத்தை மாற்றி வச்சுட்டு மக்களை ஏமாற்றி மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் இதனால ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்குது. இறந்தவங்க கூட உண்டு. இதனால பாதிக்கப்பட்டு இறந்தவங்க கூட உண்டு. நிறைய பேர் மக்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம தற்கொலைக்கு வேண்டவங்களும் உண்டு. அதனால இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நமது காவல் கண்காணிப்பாளர் இந்த நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பணத்தை மீட்டு கொடுக்க வேண்டும்.